தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். சென்னை, உதகமண்டலம், கொடைக்கானல் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கழுதை, குதிரை இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ், ஹில்ஸ் சைடு, அது இல்லாம வந்து திருமண நிகழ்ச்சியில வந்து குதிரை இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி இருப்போம். இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடலும் சரி மனதளவும் சரி ரொம்ப அதிக அளவு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் வந்து இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி பிசினஸ் லெவல்ல வந்து அனிமல்ஸ், அதாவது குதிரை, அது இல்லாம வந்து கழுதை இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துறவங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் நகராட்சி ஆணையத்திட்ட வந்து அப்ரூவல் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் ஆணையத்திடம் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிஷன் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ரூல்ஸ்ல வந்து தமிழக அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த குதிரை, கழுதை இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து அது எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 மணில இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குதிரை சவாரி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து ஒரு 20-24 வயசுல இருக்க குதிரையை வந்து பயன்படுத்த கூடாது. அதுக்கு மேல ஏஜ் இருக்க குதிரை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல் சவாரி வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த அனிமல்னால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வெயிட் தூக்கணும். அதுக்கு மேல வெயிட் தூக்கி அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆனிச்சுன்னா அந்த அனிமல் வளர்த்தக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல வந்து கடுமையான தண்டனை வந்து பாயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரினா, ஒன்னு பெனால்ட்டியா இருக்கலாம், இன்னொன்னு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய உரிமை வந்து ரத்து செய்யப்படும். அப்படி இல்லைன்னா ஃபைனலா இனிமேல் வந்து அவங்க அந்த குதிரையை வச்சு எந்த பிசினஸும் பண்ண முடியாது, எங்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் வந்து வளர்க்குறவங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து வளர்றதுக்கு தேவையான உணவு, காற்றோட்ட வசதி, ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். ப்ராப்பரா வந்து பண்ணி 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மருத்துவ கால்நடை மருத்துவத்தை வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி அந்த டாக்குமெண்ட் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திட்ட வந்து சப்மிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து நாங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா, சுருதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விலங்கு ஆணையத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உறுப்பினர், ஒரு அதிகாரி. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 122 குதிரைகள் வந்து நாங்க கணக்கெடுத்தோம். அதுக்கு எல்லாமே வந்து நாங்க வந்து சிப்பு பொருத்தி இருந்தோம். ஆனா அக்டோபர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆய்வு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 71 குதிரைகள் மட்டும்தான் வந்து ஆய்வுக்கு வந்துருந்துச்சு. மீதி 71 குதிரைகளுக்கு வந்து என்ன நிலைமை ஆச்சு, ஒண்ணு இறந்துருச்சு, அப்படி இல்லைன்னா விற்கப்பட்டதுன்னு அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரிமைனிங் குதிரைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிப்பே இல்லாம இருந்திருக்கு. சோ நாங்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸை வந்து இப்ப புதுசா ஃபாலோ பண்ணியிருக்கோம், ரூல்ஸை வந்து நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக அரசினுடைய இந்த செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.